அடுத்ததாக இலக்கிய துறையில் சாதனையாளர் விருதை பெற இருப்பவர் வீடு நிறைத்து விருதுகள் குவித்த பொருணை தந்த இலக்கிய கலை மாமணி, பாடு நிறைந்த மக்களை பல வடிவில் படைத்தளித்த தமிழ் உலக கவிமாமணி. யார் இவர் என்று திரையில் பார்க்கலாம். பொருணையாற்று படித்துறையில் அகர முதல் படித்த எழுத்து பிரியன், திருநெல் விளையும் மண்ணில் கவிதை சாகுபடி செய்யும் கலாமகன், இயல் தமிழில் கவிதையின் கைபிடித்து கவி உலா வரும் எழுத்துக்காரன், இலக்கியம் திருமிகு கலாப்பிரியா. வற்றாத பொருளையின் நடையழகை போல இலக்கிய வெளியில் தீராத பக்கங்களில் பாப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார் கலாப்பிரியா. இயல் தமிழின் நுண்வடிவம்தான் கவிதை என்பதை இளமையிலேயே புரிந்து கொண்டு சோமசுந்தரமாகிய நான் இனி கலாப்பிரியனாக கவிதை செய்வேன் என எழுத்துக்கூத்து நடத்தத் தொடங்கினார். எழுத்தாளர் வண்ணநிலவனின் பொருணை என்ற கையெழுத்து இதழில் தொடங்கிய இவரது பயணம் கசட தபர, வானம்பாடி, பிணையாழி மற்றும் தீபம் போன்ற இலக்கிய இதழ்கள் மூலம் உலகாளத் தொடங்கியது. எங்கேயோ எப்போதோ பார்த்த காட்சிகளை மனதின் ஓரத்தில் ஊற வைத்து பிறிதொரு நாளில் 4 வரிகளில் நறுக்கி உருமாற்றம் செய்வதுதான் கலாப்பிரியாவின் பாணி. புயலென சீரியும் தென்றலென சினிங்கியும் படிமங்கள் பலவற்றை தாங்கி நிற்கும் கலாப்பிரியாவின் கவிதை தொகுப்புகள் அனைத்தும் ஒரு காவியத்திற்கான அடுக்கு தொடராகவே காட்சி தருகின்றன. வங்கிப் பணியில் இருந்தவாறே சிறுக சிறுக 50 ஆண்டுகளாக சேமித்த எழுத்துகள் இன்று எண்ணற்ற விருதுகளை தாங்கியவாறு இலக்கிய வெளியில் உயிர் நதியாக பாய்ந்து கொண்டிருக்கின்றன. கவிதைகள், கட்டுரைகள், புதினங்கள் என்று இதுவரைக்கும் 40க்கும் மேற்பட்ட தொகுப்புகளை தமிழ் கூறும் நல்லுலகிற்கு தந்து பொருணை நதி என பொறுப்புடன் எழுதிக் கொண்டிருக்கும் இலக்கிய ஆளுமை திருமிகு கலாப்பிரியா அவர்களுக்கு இலக்கியத்திற்கான தமிழன் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நமது புதிய தலைமுறை. இலக்கியத்துறை சாதனையாளர் விருதையும் நற்சான்றையும் வழங்க திருமிகு ஓவியர் மருது அவர்களையும் எழுத்தாளர் திருமிகு ராஜசுந்தரராஜன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இலக்கியத்துறை சாதனையாளர் விருதையும் நற்சான்றையும் ஏற்பதற்காக திருமிகு கலாப்பிரியா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தமிழ் 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 தமிழ்னு ஏமந்திர தமிழோசையாக கேட்டது. எனக்கு பாரதிதாசனுடைய பாடல் வரி தான் எனக்கு ஞாபகம் வந்து, தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்று இந்த பாவேந்தர் பாரதிதாசன் பாடினானே, அந்த பரம்பரையில் வந்தவர்கள் நாங்கள் எல்லாம். இந்த 52 ஆண்டு கால எழுத்து பணியில் மிக
அற்புதமான நொடியாக உணரக்கூடிய தருணம் இது. நன்றி என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நகர்ந்து போகக்கூடிய தருணம் அல்ல இது. வாழ்நாள் முழுமைக்கும் நினைத்து நினைத்து மகிழக்கூடிய ஒரு முக்கியமான தருணம். வேலையும் விழுதுகளையும் இணைக்கிற விதமாக மூத்த தலைமுறையினரையும் இளைய தலைமுறையினரையும் பாராட்டி கொண்டாடி மகிழும் புதிய தலைமுறைக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக என் பாரிவேந்தர் அவர்களையும் திரு சத்யநாராயணன் அவர்களையும் புதிய தலைமுறை ஊழியர் அலுவலர்கள் ஊழியர்கள் என்னுடைய தோழர்கள் எல்லாரையும் நான் இந்த நேரத்தில் நன்றியுடன் நினைத்துக் கொள்கிறேன். அவர்களுக்கு என்னுடைய அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் நன்றி. கலாப்பிரியா அந்த காலத்தில் பாண்டியர்களும் சேரர்களும் சங்கம் வளர்த்து தமிழ் வளர்த்தது மாதிரி ஒரு காரியம் பண்ணியிருக்காரு. அதை நான் இங்கே சொல்கிறேன். குற்றாலத்தில் கவிதை பட்டறைன்னு ஒன்று அந்த காலத்தில் நடத்துவார். இன்றைக்கி இருக்கிற இலக்கியவாதிகளில் 75% பேர் அதிலிருந்து உருவாகி வந்தவங்க. நானும் ஒருத்தன். எங்களுக்கெல்லாம் அந்த காலத்திலே பேர் வந்துடுச்சு. அதுக்கு காரணம் இது மாதிரி எங்கள் முன்னோடிகள் எங்களை வழி நடத்தினதான். இது வரைக்கும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இளைய கவிஞர்கள் எல்லாரையும் யாரையும் மட்டம் தட்டியோ கிரிட்டிசைஸ் பண்ணியோ பண்ண மாட்டார். எல்லாருக்கும் ஊக்கம் கொடுத்து அந்த மாதிரி வளர்த்து வருவார். நான் எப்படி இங்கே சேர்ந்தங்கிறது பெரிய அதிசயமாக இருக்குது. தமிழ் தான் என்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்கு. இந்த விருதை தர்ற இந்த புதிய தலைமுறை அமைப்புக்கு நானும் நன்றி சொல்லிக்கிறேன். புதிய தலைமுறைக்கு என்னுடைய நன்றியை சொல்கிறேன். அதாவது அவரை ஹானர் பண்ணுறதுன்றது தாண்டி அவருக்கு அந்த மேடையில் அவருக்கு இந்த பரிசை கொடுப்பதில் அது எனக்கு ஹானர்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கான இதாக தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு நியர் அபவுட் ஒரு 40 இயர்ஸ் ரொம்ப இன்ஸ்பைரிங் ரைட்டிங்கில் அவருடைய எழுத்து மூலியமாகவும் நான் மேன்மைப்பட்டிருக்கேன். அதுலேயும் குறிப்பாக விஷுவலாக யோசிக்கிறதுக்கான பகுதிகளை எப்போதுமே தமிழ் எழுத்தில் சில பேரோடு தான் நான் பயணம் பண்ணியிருக்கேன். அதில் கலாப்பிரியா மிக முக்கியமானவர் கூட. என்னுடைய வாழ்க்கையில் அவரோட சேர்ந்து அவருடைய எழுத்தையும் இமேஜாக டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டியும் எனக்கு பல நேரங்களில் ஏற்பட்டுச்சு. அந்த வகையிலும் அவரோடு இந்த மேடையில் நிற்பதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. எல்லாத்தையும் தாண்டி யங் ரைட்டரை அவர் கொண்டாடுற மாதிரி நான் வேறு யாரையும் பார்த்ததில்ல. அது மாதிரி அவர் கொண்டாடுவார் கூட. இந்த அக்கேஷனில் ஒரே ஒரு காரியத்தை ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஆல்பர்ட் டியூரரை அதை திரும்பி திரும்பி என்னுடைய நண்பர்கள் எல்லோரும் இருக்கிற இடத்துல எப்போதும் நான் திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டே இருப்பேன். தமிழ் பரப்பில் அந்த பகுதியை எப்போதுமே தமிழ் பரப்பு பேசாது. அந்த இடத்துல ஆல்பர்ட் டியூரருடைய வணங்கும் கைகளை அவர் தமிழ் பரப்பில் அவர் வைச்சோன்னே நான் என்ன சொல்லுவாங்க, உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். அந்த நினைவோடு இந்த மேடையில் திரும்பவும் 500 ஆண்டு பழமையான ஒரு மிக சிறப்பான உலக ஓவியமாகிய ஆல்பர்ட் டியூரரின் வணங்கும் கைகளை திரும்பவும் இந்த மேடையில் அவரிடம் அளிக்கிறேன். நன்றி, வணக்கம். இலக்கியத்துறையில் நம்பிக்கை நட்சத்திரம் விருதை பெற இருப்பவர் கள்ளியில் பிறந்து மல்லியில் வாழும் இச்செந்தாழம் பூவில் வாசவரிகள் வந்தாடும் தென்றலின் சுவாசமாய் கற்பனையில் மிதந்து மெல்லியலில் எழும் இந்நேச உள்ளத்தில் மானுடம் நின்றாடும் வெயிலின் விலாசமாய். யார் இவர் என்று திரையில் பார்க்கலாம். நான்மாடக்கூடல் நகரில் நற்றிலக்கியம் படைக்கும் நம்பிக்கை ஒளி. சங்க தமிழ் மரபில் வந்த மதுரை மண்ணில் மற்றும் ஒரு மதுர துளி. வணிகம் செய்தவாறே இலக்கியவானில் சிறகடிக்கும் இயல் தமிழ் வழி. இலக்கியம் திருமிகு திருச்செந்தாழை. கிராமங்களின் தொகுதியும் தூங்கா நகரமுமாக காட்சி தரும் மதுரை மாநகரில் இன்னும் உயிர்ப்புடன் இருக்கும் குடியானவர்களின்
பண்பாட்டு கூறுகளை அடிக்கோடிட்டு காட்டும் தூவானமாக திகழ்கிறது திருச்செந்தாழையின் எழுத்துகள். ஒரு பெருமரத்தின் இலைகளாக பிணைந்திருக்கும் உறவுகளின் அசைவுகளை திருச்செந்தாழையின் பேனா பேசிச் செல்கிறது. திருச்செந்தாழையின் இலக்கிய பயணம் கடைத்தெருவில்தான் தொடங்கியது. புத்தக மூட்டை சுமப்பதற்கான நீண்ட வாய்ப்பை மறுத்த அவரது முதுகு பலசரக்கு மூட்டை தூக்கப் பழகியது. 10ஆம் வகுப்புக்கு பின் ஊடகவியல் துறையில் பட்டய படிப்பை முடித்தாலும் விளிம்பு நிலை வாழ்க்கை கூலி வேலை செய்ய வருமாறு கூவி விழித்தது. ஆனாலும் எழுத்தை மனதில் தூக்கிக் கொண்டு அலைந்தார். வண்ணதாசன் போன்ற இலக்கிய ஆசான்களின் எழுத்துகள் திருச்செந்தாழையின் எழுத்துகளுக்கு புதிய உரு கொடுத்தன. உப்பு புளி தானியங்களை மடித்துக் கொடுத்தவாறே சாமானியர்களின் அகமனங்களை கடுகு போன்று கவிதைகளாகவும் சிறுகதைகளாகவும் புதியத் தொடங்கினார். கூலி வேலையில் தொடங்கி சிறுதானிய கடை என்று உயர்ந்தாலும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கிடைத்த தாள்களில் கிறுக்கத் தொடங்கினார். அந்த கிறுக்கலின் திருந்திய வடிவம் வெயில் நண்பன் பிரார்த்தனை ஒரு பிரதேசம் விலாசம் என்று இலக்கிய தோப்பில் தொகுப்புகளாக கிளை பரப்பி மிக குறுகிய காலத்துக்குள் இலக்கிய உலகை தன்னகத்தே குவிய வைத்த திருமிகு பா. திருச்செந்தாழை அவர்களுக்கு இலக்கியத்திற்கான நம்பிக்கை நட்சத்திரம் விருது வழங்கி சிறப்பு செய்கிறது நமது புதிய தலைமுறை. இலக்கியத்துறை நம்பிக்கை நட்சத்திரம் விருதையும் நற்சான்றையும் வழங்க கவிஞர் திருமிகு ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்களையும் திருமிகு திருச்செந்தாழை அவர்களின் நண்பர் திருமிகு கார்த்திகை பாண்டியன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இலக்கியத்துறை நம்பிக்கை நட்சத்திரம் விருதை பெறுவதற்காக திருமிகு திருச்செந்தாழை அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். வயசுலேருந்து என் மேலே பெரிய ஒரு கனவோடு இருந்த என்னுடைய அப்பா இல்லாதனால ஒரு பெரிய இழப்பாகவே கருதுகிறேன். அதன் பிறகு இலக்கியம் நான் சின்ன வயசுலேயே வேலை பார்க்க போகிற காலத்தில் ஒரு பண்பட்ட மனிதனாக ஒவ்வொரு சூழ்நிலையும் என்னை எப்படியா மாற்றி வந்துச்சுன்னு நினைக்கிறப்ப என்னுடைய மிக மூத்த எழுத்தாளர் திரு வண்ணதாசனோட பங்களிப்பு என்னுடைய ஆரம்ப காலத்தில் எல்லாருமே சராசரியாக ஒரு பணியாளாகவும் ஒரு முதலாளியாகவும் மாறுற தருணங்கள் எல்லாத்துலேயும் என்னை மீட்டெடுத்து ஒரு எழுத்தாளராக மாற்றிருக்கு. அதன் பிறகு ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு தான் ஒரு 10 வருஷம் நான் கடை வச்சு கொஞ்சம் அதில் சஸ்டெயின் பண்ணி வந்த பிறகு தான் திரும்ப எழுத வந்தேன். அப்போ ஒரு எழுத வந்த ஒரு வருஷத்துக்குள்ளே புதிய தலைமுறையில் இந்த இடத்த அடையாளம் கண்டுபிடிச்சி எனக்கு விருது தந்திருக்காங்க. இது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாகவும் பெரிய ஊக்கமாகவும் இருக்குது. இன்னும் மேற்கொண்டு உற்சாகமாக செயல்படுறதுக்கான ஊக்கமாகவும் இருக்குது. ரொம்ப நன்றி புதிய தலைமுறை. திருச்செந்தாழைக்கு இந்த விருது கொடுத்திருப்பதில் தமிழுக்குத்தான் பெருமை என்று நிச்சயமாக சொல்லலாம். ஏனென்றால் படித்தவர்களும் பண்டிதர்களும் பேராசிரியர்களும் புழங்கிக் கொண்டிருந்த தமிழை ஒரு மளிகை கடையில் இருந்து கூட கொண்டு வர முடியும் என்பதை நம்முடைய தமிழுக்கு நிரூபித்து காட்டியிருக்கிறார் திருச்செந்தாழை. அவருடைய எழுத்தில் எப்போதுமே அந்த தாழம்பூவின் வாசனையை நான் மிகவும் உணர்வேன். அதை தாண்டி மதுரையின் நெருக்கமான தெருக்கள், அந்த வெப்பமான தெருக்களில் இருக்கின்ற புழுக்கத்தையும் இறுக்கத்தையும் கூட திருச்செந்தாழையின் எழுத்துக்களில் நான் எப்போதுமே உணர்ந்திருக்கின்றேன். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மண் வாசனை சார்ந்த வெள்ளந்தியான நம்முடைய திராவிட மண்ணின் அடையாளமாக இருக்கக்கூடிய திருச்செந்தாழைக்கு நம்முடைய புதிய தலைமுறை விருது கொடுத்திருப்பது என்பது வாழ்த்துக்குரியது. ஒரு தனியார் தொலைக்காட்சி
ஊடகத்தில் என்னவெல்லாம் புதுமைகளையும் புரட்சிகளையும் மாற்றங்களையும் செய்ய முடியும் என்பதற்கு நம்முடைய புதிய தலைமுறை சாட்சியாக இருக்கிறது என்பதற்கு இந்த விழா ஒரு சத்திய சாட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. தமிழன் விருதை ஒருவருக்கு கொடுக்க வேண்டும் என்றால் அது நம்முடைய புதிய தலைமுறை தலைவர் திரு சத்யநாராயண அவர்களுக்குத்தான் கொடுக்க வேண்டும் என்பதை எனக்கு இந்த விருது வழங்கும் மேடை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. எனவே அவருக்கும் அவருடைய தந்தையார் அருமையான பாரி வள்ளல் என்று நாங்கள் எல்லாரும் அழைக்கின்ற பாரி வேந்தர் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் தமிழின் சார்பாக நான் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவிக்கின்றேன். ஒரே ஒரு வேண்டுகோள் புதிய தலைமுறைக்கு, இன்னமும் அதிகமாக நீங்க கவிஞர்களையும் கலைஞர்களையும் எழுத்தாளர்களையும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதன் மூலம் தமிழுக்கான மிகப்பெரிய தொண்டினையும் நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதை என்னுடைய வேண்டுகோளாக இந்த மேடையில் வைக்கின்றேன். எனக்கு அவனை ஒரு 15 வருஷமா தெரியும். ஒரு வாசகராக நான் அவனுக்கு அறிமுகமானேன். அதன் பிறகு நண்பர்கள் ஆனோம். இன்னைக்கு அவன் முதல் விருது வாங்குறான். அதை கொடுக்கக்கூடிய இடத்துல அவனுக்கு பக்கத்தில் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் 2 பேரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவன் என்னோட ஷேடோ மாதிரி, கிட்டத்தட்ட என்னை பற்றின எல்லாமே தெரிஞ்ச ஒருத்தன். அவன் கூட இங்கே நிற்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமை. எழுத்து சார்ந்து எப்பயுமே தமிழில் இருக்கக்கூடிய மரியாதை அனைவருக்கும் தெரியும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இங்கே ஒரு எழுத்தாளனை கண்டுபிடிச்சு சீனியர் கலாப்பிரியா இங்கே வந்திருந்தார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கௌரவம் கொடுத்த புதிய தலைமுறைக்கு மனதார்ந்த நன்றி. கலைத்துறையில் சாதனையாளர் விருதினை பெறவிருப்பவர் திரை அடுக்களையில் உச்ச உடுக்களை சமைத்தவர், படத்துறையில் பண்புசால் வெள்ளுடை மூத்தவர். யார் இந்த கலைத்துறையின் சாதனை தமிழர்? கலைத்துறை சாதனையாளர் விருதையும் நற்சான்றையும் வழங்க இயக்குனர் திருமிகு பாக்யராஜ் அவர்களையும் தயாரிப்பாளர் திருமிகு அபிராமி ராமநாதன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கலைத்துறை சாதனையாளருக்கான விருதினையும் நற்சான்றினையும் ஏற்க உச்ச நட்சத்திரங்களை உருவாக்கிய திருமிகு SP முத்துராமன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கலையின் அலைகள் ஓய்வு அறியாது, திரையின் கரையை தீண்ட தடையேது, வெள்ளித்திரையின் பள்ளி நீ என்றோ ஒளியாலே என்றும் கதையாழ்வாய், ஒளியாலே என்றும் கதையாழ்வாய், அழகு செய்வாய் நீ அழகு செய்வாய், கலையின் வழியாய் அழகு செய்வாய், ஒளியால் ஓவிய கலை வளர்ப்பாய், மௌன மொழியால் புரட்சி செய்வாய். SP முத்துராமன் மௌன மொழியால் புரட்சி செய்வாய். அனைவருக்கும் வணக்கம். இந்த விருதை அளித்திருக்கிற புதிய தலைமுறைக்கும் ஐயா பாரி வள்ளல் அவர்களுக்கும் அவருடைய மகன் சத்தியமூர்த்தி அவர்களுக்கும் ரவி அவர்களுக்கும் புதிய தலைமுறையுடைய இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிற அத்தனை கலைஞர்களுக்கும் எங்களுடைய உளமார்ந்த நன்றியை என் சார்பிலே மட்டுமல்ல, விருது பெற்ற அத்தனை பேருடைய சார்பிலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விருது விழாவில் பார்க்குற போது உண்மையாகவே ரொம்ப பெருமையாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. தமிழன் விருது தமிழர்களுக்கு கொடுப்பதோடு தமிழர்கள் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறார்கள் என்பதை தெரிகிறது. ஆகவே எங்கள் திரைத்துறையிலிருந்து வந்திருக்கிற இயக்குனர் பாக்யராஜ் அவர்களுக்கும், என் அதிக படங்களை விநியோகித்த எங்கள் அபிராமி ராமநாதன் அவர்களுக்கும், எங்களுடைய ஃபெடரேஷனுடைய தலைவரும் இயக்குனர் சங்கத்தினுடைய தலைவரும் RK செல்மணி அவர்கள். ஆகவே அவங்க வந்திருக்கிறதுனால திரையுலகமே வந்து என்னை இங்கே வாழ்த்துறதா நான் நினச்சிக்கிறேன். ஆகவே திரையுலகத்தின் சார்பில் இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றி, வணக்கம். என்னுடைய நிலைகளை சொல்லும்போது நான் என்ன சொல்கிறதுனே தெரில. கலைச்செல்வியெல்லாம் பார்த்த பிறகு, கலைச்செல்வியெல்லாம் பேசின பிறகு நம்முடைய விருது வாங்கிய எந்த அளவுக்கு அவங்க சிரமப்பட்டிருக்கிறாங்கிறது தான் என் நோக்கம். எல்லா விருது வாங்கினவங்களையும் அவங்க எப்படி தேர்ந்தெடுத்தாங்க, எப்படி இங்கே கொண்டு வந்து சேர்த்தாங்க அப்படின்னு சொல்கிறது அது ஒரு பெரிய முயற்சி. அந்த மனோகர், ராஜாமணி அவங்க எல்லாமே அந்த நிறுவனத்தில் இருக்காங்க. அவங்களோட நிறைய ஒரு குழுவை வேலை செய்யுது. அவ்வளோ பேர் எங்களோட ஒரு மாதமாக தொடர்பில் இருக்காங்க என்னோட.
ஆகவே அந்த மாதிரி ஈடுபாடோடு செய்கிறதுனால தான் அது தரமாகவும் இருக்குது, ஒழுங்காகவும் இருக்குது, சிறப்பாகவும் இருக்குது. ஆகவே அப்படிப்பட்ட புதிய தலைமுறையினுடைய தலைவரையும் அந்த நிர்வாகத்தையும் ஒரு முறை கைதட்டி மனமாற நாங்கள் வாழ்த்த ஆசைப்படுறோம். எங்களுக்கு விருது கொடுத்ததுக்காக மட்டும் இல்லை, வருங்காலத்தில் விருது பெறுகிறவர்களுக்கு இது ஒரு வழிகாட்டியாக இந்த விருது வழங்குகிற விழா இருக்குது. ஆக இங்கே விருது பெற்றவர்கள் அத்தனை பேரும் தகுதியானவர்கள், தங்களுடைய திறமையை காட்டி விருது வாங்கியிருக்காங்க. நிச்சயமாக ஐயா, திரைத்துறையினுடைய ஆளுமை உங்களோடு நிற்பதற்கு திரு இயக்குனர் R.K. சுல்லுமணி அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். அவர் வந்தால் திரைத்துறையே வந்தது போல என்று நீங்கள் சொன்னீர்கள். அவர் இந்த மேடையை அலங்கரிக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. இயக்குனர் சங்கத்தினுடைய தலைவர், எங்கள் தொழிலாளர் சம்மேளனத்தினுடைய தலைவர். ஆகவே அவர் வந்தால் திரையுலகமே 23 சங்கத்துக்கு அவர் தலைவர். ஆகவே 23 சங்கமும் வந்து போய் என்னை வாழ்த்தியிருக்கு, பாராட்டியிருக்குன்னு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன். ஆகவே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். ஆகவே சாதாரணமாக இருந்து படிப்படியாக வளர்ந்து ஒரு உயர்ந்த இடத்துக்கு வர முடியும் அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கு எல்லாம் உதாரணம். நான் ஒரு உதாரணமாக உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்பட முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும் முடியும் முடியும். நான் இப்போ சொல்ல போகிறது நான் என்ன செஞ்சேன்னு சொல்ல போகிறேன். என்னை உயர்த்திக்கிறதுக்காக நான் சொல்லலை. நீங்கள் கொடுத்த விருது அதுக்கு தகுதியானவனா நான் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக அதை சாட்சிபூர்வமாக உங்கள்கிட்ட சொல்ல ஆசைப்படுறேன். காரைக்குடியில் ராமசுப்பையா சாராட்சிக்கு பிறந்து அங்கேயே படித்து அதன் பிறகு இங்கே வந்து கவியரசு கண்ணதாசன் அவர்களோட 2 ஆண்டு காலம் அவருடைய தென்றல் பத்திரிகையிலேயே பணியாற்றி, கைதட்ட மாட்டீங்களா? கவியரசு கண்ணதாசன் காலத்தில் பிறந்ததே இருந்ததே பெருமை அப்படின்னு நினைப்போம். நான் கண்ணதாசன் வீட்டிலேயே சாப்பிட்டுக்கிட்டு அவரோடய 2 வருஷம் வாழ்ந்தேன். ஆகவே எனக்கு கிடைச்ச பெருமையிலையும் பெருமை அது. அதன் பிறகு நான் தொழில் கற்றுக்கொண்ட இடம் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ். ஏவிஎம் ஐயப்ப செட்டியார் அவருடைய பிள்ளைங்க, அங்கே தான் நான் பயிற்சி பெற்றேன். அங்கே அசிஸ்டண்ட்டாக எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்து அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி அப்புறம் டைரக்டர் ஆகி அதன் பிறகு குகநாதன் அவர்கள் தயாரித்த கனிமுத்து பாப்பாவில் தான் நான் டைரக்டராக அறிமுகமானேன். அதன் பிறகு எங்கே வேலை பயின்றனோ அந்த ஏவிஎம் ஸ்டுடியோக்கே நான் 13 படங்களை நான் இயக்கி இருக்கிறேன் என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். அதன் பிறகு ஏவிஎம் ஸ்டுடியோவில் எனக்காக நான் எடிட்டிங்கில் இருந்து வந்தேங்கிறதுக்காக எடிட்டிங் ரூமுக்கு எஸ்பிஎம் யூனிட் எடிட்டிங் ரூம்னு பேர் வச்சாங்க. சிவாஜி படம் நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து சங்கர் அவர்கள் இயக்கிய சிவாஜி படத்துக்கு என்னை துணை தயாரிப்பாளர் அப்படின்னு எனக்கு டைட்டில் கொடுத்தாங்க. ஆகவே எங்கே அப்ரெண்டிஸாக வேலை செஞ்சனோ அந்த இடத்துல துணை தயாரிப்பாளருங்கிற பெயரை வாங்கினேன் அப்படிங்கிறதையும் உங்களோட மகிழ்ச்சியோடு சொல்லிக்கூட ஆசைப்படுறேன். 10 வருஷம் ஆச்சு நான் டைரக்ட் பண்ணி. இன்றைக்கும் எனக்கு ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஒரு ரூம் கொடுத்து சரவணன் சார் என்னை அங்கே உட்கார வச்சுருக்காங்க. ஆகவே எப்படி வளர்ச்சி பெற முடியுங்கிறதுக்காக சொல்கிறேன். சாதாரணமாக இருந்து ஒரு இயக்குனராக வந்து இன்றைக்கி உங்கள் முன்னாலேயெல்லாம் விருது வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த விருது வாங்கினது சரியா இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்கள். அவர்களுடைய கரவொலியே பதில் சொல்லிவிட்டது. நான் இளைஞர்களுக்கெல்லாம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுவது, படிப்படியாக முன்னுக்கு வர முடியும். எப்போ மனசில் உறுதியான நம்பிக்கையோட திறமையை வளர்த்துக்கிட்டு அதை ஒழுங்காக செஞ்சு நம்ம பெயர் பெற்றவையானால் அந்த நம்பிக்கை நிச்சயமாக வெற்றியை தேடி நம்ம போக வேண்டாம், வெற்றி நம்மளை தேடி வரும். அப்படி தான் எனக்கு இந்த விருது தேடி வந்திருக்கு. எண்ணியது எண்ணியாங்க எய்தியவர் எண்ணியர் திண்ணியராக பெறுகின்ற கொள்ளை சொல்லி லட்சியத்தில் உறுதியாக இருந்து கடுமையாக உழைச்சா வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். விருது பெற்றவர்கள் அத்தனைகளுடைய சார்பிலையும் உங்களுக்கு நன்றி 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 நன்றி. எல்லாத்துக்கும் வணக்கம். எஸ்பி முத்துராமன் சார் ஐயாவோட வந்து இந்த அவார்டு வாங்கும்போது நாங்கள் பக்கத்தில் நிற்கிறது இதே பெருமையாக நினைக்கிறோம். ஏன்னா அவருடைய சர்வீஸுங்கிறது அவ்வளோ, அவருக்கு 88 வயசு 58 வருஷம் சர்வீஸு அப்படிங்கிறது வந்து நேற்று எனக்கு ஒரு இது நடந்தது. அதில் வந்து அவர் சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். நான் அவருனாவே எனக்கு ரொம்ப இதாகிறது. பாருங்கள், நான் இவரெல்லாம் ஷூ போட்டு வந்துட்டோம், அவர் அங்கே மேடையில் அங்கே செப்பல் கழட்டி விட்டு தான் வருவார். எல்லா ஸ்டேஜ்லேயும் இதுதான் அவர். இதை பார்க்கும்போது நமக்கும் தோணும். ஆனால் அந்த ஷூவை கழட்டி மாட்டுறது இருக்கு வேறு, அதுலேயே 5 நிமிஷம் 10 நிமிஷம் எல்லாருக்கும் முன்னால் வந்து அதை கழட்டிக்கிட்டு மாட்டிக்கிட்டு அவசரப்பட்டுருப்பேன்னு சொல்லிட்டு பேசாமல் முடியாந்துடுறோம். இவ்வளவு அவர் பண்ணியிருக்கிறது இன்னும் எல்லாத்துக்கும் ஒரு உற்சாகம் தர்ற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க.
ஸோ எப்போ பிறந்தோங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் எதுக்காக பிறந்தோங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல, மறந்துடுறாங்க. ஆனால் இன்றைக்கி இங்கே விருது வாங்கினவங்க எல்லாருமே வந்து ஏறக்குறைய எதற்காக பிறந்தோன்னு சிறப்பாக வந்து இது பண்ணாங்க. இப்போ நான் வரும்போது அந்த ரேவதி வீரமணி அவங்க பேசும்போது, அந்த பொண்ணு அவங்க பேசும்போது எனக்கு கண்ணு கலங்கிருச்சு. ஏன்னா நான் பஸ்ஸு கூட காசு இல்லாமல் இருந்து நான் இன்றைக்கி ஜப்பானுக்கு போகிறேங்கிறது அது அவ்வளவு பெருமையான ஒரு சமாச்சாரம். அதை வந்து நம்ம தனபாலையா பேசும்போது அவ்வளவு சிறப்பாக வந்து அவருடைய தமிழ் அவ்வளோ சிறப்பாக வந்து அது பாராட்டு தெரிவித்தார். ஸோ இதெல்லாம் வந்து புதிய தலைமுறையில் வந்து இந்த விருதுகள் வழங்குறதுங்கிறது ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவிச்சுக்கிறோம். மறுபடியும் சொல்கிறேன், இவர் இந்த அவார்டு வாங்குறாரு அப்படிங்கும்போது கூட நிற்கிறதே எனக்கு ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அதற்கும் சேர்ந்து புதிய தலைமுறைக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மேடையிலும் மற்றும் வந்திருக்கும் என் இனத்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். அது என்ன என் இனம், தமிழன் என்று சொல்லடா, அதான் இனம், அதான் நம்ம இனம், அதான் இந்த புதிய தலைமுறையுடைய இனம். அதுக்காகத்தான் இன்றைக்கி எங்களெல்லாம் இங்கே கூப்பிட்ருக்காங்க. அதுவும் எஸ்பி முத்துராமன் சார், நான் தான் மேஜர் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்திருக்கேன். இவருடைய படங்கள் என்னை பொறுத்தவரை எம்ஜின்னு சொல்கிறது மினிமம் கேரண்டி. எனக்கு நட்டம் வராது, வந்தால் லாபம் நிறைய வரும். அதுவும் சம்பாரிச்சேன்னு சொல்றது என்னங்க தப்பு? அதனால இவருடைய படங்கள் எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருந்தவங்க நாங்கள்லாம். இவருக்கு இப்போ 88 வயசுன்னு சொல்றாங்க, நம்பவே முடியலை. எப்படி நீங்கள் 100 வயசுக்கு வரணும், அதுக்கு நாங்கள்லாம் முடிஞ்சா இருக்கணும், இருந்தால் இருக்கணும் என்று கேட்டுக்கொண்டு எங்களுடைய இப்போ ஏகப்பட்ட பேர் கொடுத்தீங்க, விருதுகள்லாம் கொடுத்தீங்க. ஏன் தெரியுமா? அவங்க எப்படி இருந்தாலும் அவங்க ஜெயிக்கணும், நமக்கு கவலை இருக்கு. அந்த கவலையை மறக்க செய்வது எங்களது கலை தான். கவலையில் வா எடுத்துருங்க, கலை வரும். அந்த தலைமகனுக்கு நீங்கள் விருது கொடுத்துருக்கீங்க இன்னைக்கு. அடுத்த வருஷம் யாருக்கு இந்த விருதை கொடுத்தாலும், இவருக்கு விருது கொடுத்தாலும் இவருக்கு பெருமையா இல்லை விருதுக்கு பெருமையான? விருதுக்கு தான் பெருமைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அடுத்த வருஷம் வாங்குறவன் போன வருஷம் எஸ்பிஎம் கொடுத்ததுன்னு அதை பெருமையோடு வாங்கிக்குவான் இல்லையா? அதனால் இவர் மேலும் மேலும் பல விருதுகள் வாங்க வேண்டும் என்று நான் வணங்கும் என் அப்பன் ஈசனை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் மாலை வணக்கம். ஐயா எஸ்பிஎம் ஐயா வந்து தமிழ் திரைப்படத்துறையில் ஒரு மிகச்சிறந்த பண்பாளர். இயக்குனர் 70 படங்களை இயக்குனாங்க, 100 படங்களை இயக்குனவங்க கூட இருப்பாங்க. ஆனால் கூட மேடையில் இருந்தால் கூட தன் கூட வந்தவங்க யார், தன் இனத்தவர் யார், அங்கே யார் உட்காந்துருக்காங்க, இவர் 88 வயசாச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து பார்க்கும்போது எங்களுக்கு 60 வயசு ஆகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 88 வயசில் வந்து 70 படம் பண்ணியிருக்காரு. சாதாரண 58 வயசில் ரிட்டையர்மெண்ட்டு வயசுக்கு அப்புறம் 25 படம் இயக்கியிருக்கார். சாதாரண மனிதனுக்கு 60 வயசில் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் 25 படம் இயக்கியிருக்கார். மற்ற வாழ்நாளே இயக்க முடியாத படங்களை இயக்கியிருக்கார். சாதாரண படங்கள் இல்லை, எல்லாமே மிக பிரமாண்டமான வெற்றி படங்கள். அதுவும் வந்து ரஜினி முதல் கமலிருந்து சிவாஜி தலைவர் வரைக்கும் அவர் படம் பண்ணியிருக்காரு. இந்த படங்களுக்கு வந்து எங்களோட அவர் ஷேர் பண்ணிப்பார். இதை எப்படிலாம் நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு இயக்கணும். இப்போ உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் பற்ற கல்வி தன்னோட போயிடாமல், கல்வி மட்டும் இல்லை, கலாச்சாரம், பண்பு எல்லாத்தையும் வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கணுங்கிறத வந்து மிகச்சிறந்த தன்னுடைய கடமையாக எடுத்துக்கிட்டு எல்லா இயக்குநர்களுக்கும் வந்து போதிப்பார். அவருக்கு இந்த ஐயா அபிராமி ராமன் ஐயா சொன்னது மாதிரி இந்த விருதை கொடுத்ததன் மூலம் விருது வந்து இன்னைக்கு வந்து விருது அடைந்திருக்குதுன்னு நான் சொல்லணும், நிச்சயமாக சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் வந்து புதிய தலைமுறைக்கு நாங்கள் ஒரு தமிழ் திரைப்படத்துறையின் சார்பாக எங்களை வாழ்த்துக்களை தெரிவிக்க விரும்புகிறோம். ஏன்னா தமிழனை அடையாளம் கண்டு தமிழில் வந்து மேடையில் ஏற்றி நான் தமிழில் தான் படித்தேன்னு சொல்கிறதுக்கு ஒரு தைரியமான ஒரு மேடை தமிழ்நாட்டில் இல்லைங்க. நீங்கள் தான் ஒரு மேடையை உருவாக்கியிருக்கீங்க. உண்மையிலே வந்து கலைச்செவிலாம் பேசும்போது எங்களுக்கு கண்ணில் தண்ணி வந்தது. ஆஹா, இது போன்ற ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்பாளர்கள், சாதனையாளர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு அடையாளம் கொடுக்க ஒரு இடமெல்லாம் போச்சு. எல்லாமே வந்து கார்ப்பரேட். இதே போல் தொலைக்காட்சிகள் இன்னைக்கு பண்ணும்போது எப்படி பண்ணுவாங்கன்னா, நாங்கள் உள்ளே வரும்போது இது நம்மளாம் உள்ளே போகலாமா வானாமான்னு வந்து எங்கேயோ வந்து அயலார் இடத்துக்கு போன மாதிரி தான் நாங்கள் உள்ளே வரும்போது அந்த ஒரு சொந்தமான இடத்துக்கு வரணுங்கிற ஒரு உணர்வே இல்லாமல் அப்படி தான் உள்ளே வருவோம். ஆனால் இங்கே உள்ளே வரும்போது ஏதோ நம்ம சொந்த வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு உணர்வை நீங்கள் ஏற்படுத்திருக்கீங்க. அதுக்கு முதல்ல உங்களுக்கு எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தமிழர்களை சாதனையாளர்கள் அடையாளம் கண்டுபிடிச்சி தமிழினத்துக்கு அடையாளமாக புதிய தலைமுறை மாறி இருக்கு. அதுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.
அது மட்டும் இல்லாமல் ஐயா சொன்ன மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் படிக்க வைக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி வந்து ஏறக்குறைய 500 மாணவர்கள் வந்து தமிழ் திரைப்படத்துறையை சேர்ந்த ஏழை மாணவர்கள் 500 மாணவர்கள் எந்த விதமான கட்டணமும் இல்லாமல் இன்றைக்கி வந்து SRMல படித்து அவங்க வந்து பட்டம் வாங்கியிருக்காங்க. பல பேர் வெளிநாட்டில் படித்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏறக்குறைய அவருடைய தந்தையார் பாரிவேந்தரோட உதவியால் எங்களுக்கு 15 கோடி ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உதவி வந்து நாங்கள் வந்து பெற்றிருக்கோம். நாங்கள் ஐயா சொன்ன மாதிரி என்னன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொண்ட மகருக்குங்கிற மாதிரி நாங்கள் எந்த காலத்திலையும் எங்களுடைய நன்றியை மறக்க மாட்டோம். நாங்கள் மட்டும் இல்லை, இந்த மேடையை தமிழர் மேடையாக ஆக்கியதற்கு தமிழ்நாடு எந்த நாளிலும் உங்களை மறைவாது. தமிழ்நாட்டின் அடையாளமாக புதிய தலைமுறை மாற வேண்டும் என்று உங்களையும் வாழ்த்தி இந்த விருதை அவருக்கு கொடுத்திருக்காக எங்களுடைய நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த விருது பெரும் நேரத்தில் எங்களோடு வந்த இயக்குனர் சங்கத்தை சேர்ந்த அனைவரையும் மேடை கிடைக்கும். தமிழ்நாடு இது நம்ம தமிழக மக்கள் எல்லாம் புதிய தலைமுறையை சொந்தம் கொண்டாடுகிறார்கள். அதே சிந்தையை இந்த மேடையில் பகிர்ந்தமைக்கு நன்றி. வந்திருந்த அனைவரும் பொதுவாக விருது கொடுப்பவர்கள் பூரிப்பாக இருந்து நான் பார்த்ததில்லை. இந்த முறை விருது பெறுபவரை விட கொடுப்பவர்கள் அத்தனை பேரின் முகத்திலும் அவ்வளவு பூரிப்பு. இந்த மேடையை அலங்கரித்தமைக்கு உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றிகள். கலைத்துறையில் நம்பிக்கை நட்சத்திரம் விருதினை பெறவிருப்பவர் கோடம்பாக்கத்தில் கோடிகளை கொட்டுவதில் இவர் வல்லவர். ஆண்டவரையும் ஜெயிலரையும் உள்ளந்தொட்டு வென்று கொண்ட கைதி. யார் இந்த கலைத்துறையின் நம்பிக்கை நட்சத்திரம்? கலைத்துறையில் நம்பிக்கை நட்சத்திரம் விருதையும் நற்சான்றையும் வழங்க திருமிகு இயக்குனர் பிரபு சாலமன் அவர்களையும் தயாரிப்பாளர் திருமிகு AVM சண்முகம் அவர்களையும் அன்போடு மேடை கழைக்கிறோம். கலைத்துறையில் நம்பிக்கை நட்சத்திரம் விருதினையும் நற்சான்றினையும் ஏற்க திருமிகு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அவரை வரவேற்கிறோம். தமிழ் மண்ணில் நடைவண்டி பிடித்த நம்பிக்கையே மக்கள் கலைகள் பொழித்திடுவார். படைப்புகள் தொடுத்திடுவார். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப பெருமையாக இருக்குது. பொதுவாகவே வந்து ஒரு விருது வாங்கும்போது எப்போவுமே சந்தோஷத்தை தாண்டி ஒரு பொறுப்புணர்ச்சி கூடுதலாக இருக்கும். இங்கே இத்தனை பெரியவங்க முன்னாடி இந்த அவார்டு வாங்குறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் இதுக்கு முன்னாடி இங்கே நிறைய பேர் வாங்கின விருதுகளெல்லாம் பார்த்தேன். அவங்க பண்ண சாதனைக்கு முன்னாடி நான் இன்னும் ஆரம்பிக்க கூட இல்லை. ஸோ கண்டிப்பாக திறமையாக ஒரு நல்ல படங்களை பண்ணுவேன்னு நம்பிக்கை இருக்குது. அண்ட் இதில் எல்லா விருது வாங்கினவங்களுக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். பட் ரொம்ப முக்கியமாக எனக்கு விளையாட்டுத்துறைக்காக ரேவதி வாங்கியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்ததுமா அவங்கள பார்க்கும்போது. ரொம்ப பெருமையாக இருந்தது. வாழ்த்துக்கள். அண்ட் நன்றி. நிச்சயமாக ரத்தின சுருக்கமாக முடிச்சிட்டீங்க. கதை தான் நிறைய சொல்றீங்க. அவரை வந்து அடுத்த தலைமுறை அவரை வாழ்த்தி சில வார்த்தைகள் நீங்கள் கண்டிப்பாக பேசு. புதிய தலைமுறைக்கு என்னுடைய வணக்கங்கள். தமிழனை தட்டி கொடுத்து அடுத்த இடத்துக்கு நகர்த்துகிற மிகப்பெரிய பணியை புதிய தலைமுறை செய்து கொண்டிருப்பதில் ரொம்ப பெருமிதம் கொள்கிறேன். இந்த விருது கொடுக்கணும்னு சொன்னப்போ நான் சொன்னது ஒன்றே தான், தட்டி கொடுக்குற வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுவும் குறிப்பாக தமிழர்களுக்கு நிறைய தட்டி கொடுக்க வேண்டிய தேவைகள் இப்போ இருக்குது. இங்கே விருது பெற்று அமர்ந்திருக்கும் ரியல் ஹீரோஸ், ரியல் ஹீரோயின்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. உங்களுக்கு எங்களுடைய திரையுலகம் சார்ந்து என்னுடைய வாழ்த்துகள். எங்களுடைய திரையுலக ஜாம்பவான்கள்லாம் வந்திருக்காங்க. எல்லாரும் இணைந்து உங்களை நாங்கள் வாழ்த்துக்கிறோம். எஸ்பெஷலி லோகேஷ் பிரதர் பற்றி சொல்லணும்னா அவருடைய மாநகரம், கைதி, மாஸ்டர், இப்போ விக்ரம் வரைக்கும் அடுத்த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் சினிமா, அது அந்த ரைட்டிங் ஆகட்டும், எல்லாரும் திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறார். வாழ்த்துக்கள். இன்னும் அவர் சொன்னது போல எங்களுடைய திரையுலக கடல் அமைதியாக அமர்ந்திருக்கிறார் திரு SP முத்துராமன் அவர்கள். அவர் பெற்றிருக்கிற அந்த விருதுக்கு நாங்கள் எல்லாரும் இங்கே நிற்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த மாதிரி இடத்துக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது உங்கள் முன்னாடி நிற்க. ஸோ இந்த மாதிரி மீண்டும் வளரும் கலைஞர்களை நம்பிக்கை இன்னும் ஏற்றுவதற்கு உறுதுணையாக இருக்கும் புதிய தலைமுறைக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள்.
புதிய தலைமுறை பண்ணியிருக்க இந்த ஒரு ஷோ ரொம்ப ஒரு லாட் ஆஃப் எனர்ஜி கொடுக்குது, ஒரு நிறைய ஊக்கம். எல்லாராலையும் சாதிக்க முடியும், இங்கே நிறைய பேர் இருக்கீங்க, நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, எல்லாராலையும் பண்ண முடியுன்ற ஒரு ஊக்கம். அதுக்கு ஒரு எங்கள் துறையை சார்ந்தவர், கலைத்துறையை சார்ந்தவர், மெட்ராஸில் ஒரு படித்தவங்கள பற்றி கோயம்பேட்டில் பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்குனீங்க, உங்கள் ரிசீவ் பண்ண யாரும் வரல, ஒரு நாள் நைட் ஃபுல்லாக அங்கே இருந்திருக்காரு. அன்னைக்கு அந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு கிராமத்துலேருந்து வந்து எப்படி உங்கள் துறைகள் எல்லாத்துலேயும் நீங்கள் பண்ண போகும்போது ஒருத்தர் வந்தாங்களோ அது மாதிரி இவர் வந்து ஒரே ஒரு டிட்டர்மினேஷன் தான், அந்த ஒரு தன்னால் அடைய முடியும்ன்ற ஒரு ட்ரீம். அதுக்கு 2 மேட்ரு தேவை. இதுக்கு இது ஒரு டிட்டர்மினேஷனை நம்ம அடையணும்னா 2 மேட்ரு தேவை. ஒன்று அவேர்னஸ், யூ மஸ்ட் பி வெரி கிளியர் அண்ட் அவேர் நம்மளால் அதை அச்சீவ் பண்ண முடியும்னு. 2வது மேட்டர் பேஷன்ஸ். இந்த பேஷன்ஸும் அவேர்னஸும் இருந்தால் கண்டிப்பாக நம்மளால் சாதிக்க முடியும். We have all great achievers here sitting with us. Here is somebody who has come with ஒரு ட்ரீமோட வந்திருக்காரு, வந்து தன்னால் சாதிக்க முடியும்னு அந்த ஒரு ஃபோக்கஸ், தன்னால் பண்ண முடியுன்ற ஒரு ஃபோக்கஸ், அதை சார்ந்து போகிறார். ஐ கேன் கோ டு த மூன், ஐ கேன் கோ டு த ஸ்டார்ஸ் அப்படின்னு போகும்போது, இந்த டைரக்ஷனில் போகும்போது கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். எப்படி வந்து எஸ்பிஎம் வந்து எங்கள் கிராண்ட் ஃபாதர் பீம்சிங்கோட யூனிட்டில் போட்டு களத்தூர் கண்ணம்மாவில் ஆரம்பித்து ஒவ்வொரு படமாக பண்ணி ஐ திங்க் 67, 68 வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஆல் ஃபிலிம்ஸுக்கு அசோசியேட் டைரக்டராக இருந்திருக்காரு. எங்கள் ஃபாதர், எங்கள் அங்கிள் மிஸ்ஸஸ் சரவணன், ஃபாதர் குமரனோட ஒர்க் பண்ணி ஒரு டீமாக ஒரு ஃபேமிலியாக தான் இருந்தோம் எல்லாருமே. இருந்து அதுக்கப்புறம் பிற்காலங்களில் மொரட்டுக்காலை பண்ண வந்தார் ரொம்ப வருஷம் கழிச்சு. அதுக்கப்புறம் எங்களோடய இருந்து ஃபேமிலியோட இருந்து இன்னைக்கு அச்சீவ் பண்ணியிருக்காரு எல்லாமே. தி பாயிண்ட் இஸ், அந்த ஒரு டிட்டர்மினேஷன், அந்த ஒரு இது இன்னைக்கு அடுத்த தலைமுறையிலும் இருக்கு. இன்னொரு மேட்டர் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். சாச்சி 420 அது வந்து அவே சண்முகி, அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணது ஷாம் ஷராஃப். அவர் வந்து ஒரு டிபேட்டில் கேட்குறாரு, விக்ரம் படத்தை பற்றி என்னன்னு கேட்குறாரு. அப்போ சொல்கிறாங்க, இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ தமிழ்நாடு ஹிட், இட் இஸ் நாட் அ சவுத் இண்டியன் ஹிட், இட் இஸ் அ வேர்ல்ட் ஹிட். ஒரு தமிழ் படத்தை உலக ரீதியாக எடுத்துகிட்டு போய் அதை வந்து எங்கள் காம்பவுண்ட்லேருந்து போன ஒரு கமலை உலக ரீதியாக ஹீ மேட் ஹிம் an actor. இட் இஸ் நாட் த மணி பற்றி பாயிண்ட் இல்லை, எவ்வளோ சம்பாரிச்சதுன்றது பற்றி பாயிண்ட் இல்லை, என்ன அபிதாச்சின்னு பற்றி பாயிண்ட் இல்லை. பட் ஒரு தமிழ் படத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு ஹிந்தியில் ஒரு படம் கூட ஓடலை. இன்னைக்கு பேன் இண்டியன் ஃபிலிம் சவுத்லேருந்து தான் போயிருக்கு, 3 படம் போயிருக்கு. அதில் ஒன்று இது. அண்ட் ஹையஸ்ட் ஏர்னிங்ஸ் ஆஃப் தமிழ் ஃபிலிம் வாஸ் ஹிஸ். ஒரு பெரிய செலவு பண்ணி அவர் பண்ணலை. மற்ற டைரக்டர்ஸ் சில பேர் ரொம்ப செலவு பண்ணி பெருசாக பண்ணுறாங்க, அது மாதிரி பண்ணலை. ஒரு நார்மல் பட்ஜெட், அந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை தான் பண்ணார். பண்ணி அதை பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போனார். ஐ விஷ் யூ ஆல் கிரேட் சக்ஸஸ், a big future and all the best. And all the achievers, all of you, this is only a beginning, and a platform like this நீங்கள் கொடுத்துருக்கீங்க, it is going to open up this for a lot of youngsters of the next generation. Thank you for the opportunity. Thank you. புதிய தலைமுறையும் உங்களுடைய வாழ்த்து மடையில நினைஞ்சிருக்கு. சொல்லுங்க. ஒரு விஷயம் மட்டும் மறந்துட்டேன். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணமாக இருந்த மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய ஹிட் ஆகும்னு நாங்களும் எதிர்பார்க்கல. பட் அதுக்கு பின்னாடி உழைப்பு மட்டும்தான் காரணமாக இருந்தது. அதுக்கு ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் இந்த விருது நான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். அண்ட் அது வழங்கின புதிய தலைமுறைக்கு என்னோட மனமான நன்றி. நன்றி. பெரும் கனவோடு சென்னைக்கு வருபவர்களுக்கு மட்டும் நீங்கள் நம்பிக்கை அளிக்கவில்லை. பெருந்தொற்றிற்கு பிறகு கலைத்துறை என்னாகுமோ என்ற கேள்வி குறைக்கும் ஒரு வசூல் வேட்டை நிகழ்த்திய படத்தின் மூலம் பெரும் நம்பிக்கையை தந்திருக்கிறீர்கள். மேடைக்கு வந்தமைக்கு அனைவருக்கும் நன்றி. விருதளிப்பில் சமூக சேவை துறையில் சாதனையாளர் விருதை பெறுபவர் நுரையீரல் பெருந்தொற்றை தடுத்து இதயத்திற்குள் தான் நுழைந்த இனியவர். எத்துறையாயினும் சத்து நிறைத்து முத்தான சாதனைகள் புரிபவர். யார் இந்த சாதனை தமிழர்? திரை காட்டட்டும். கொரோனா பெருந்தொற்றை புறங்கையால் துரத்திய முன்கள வீரன், சுற்றம் சுகாதாரம் காக்க சூறாவளியாய் சுழன்ற செயல் வீரன், சுனாமி சுருட்டிய பகுதியை திருத்தி அமைத்த குடிமை பணியாளன், சமூக பணி திருமிகு ராதாகிருஷ்ணன். கொரோனாவை கண்டு உலகமே முகக்கவசத்திற்குள் பதுங்கிய போது
கொடுவாள் எடுத்து கொரோனா படுகளத்திற்கே நேரடி போர் நடத்தியவர் ராதாகிருஷ்ணன். ஈரக்குலையை பிடித்துக் கொண்டு பொதுமக்கள் அஞ்சி நடுங்கிய காலங்களில் வீரத்துடன் முந்தி வந்து தடுப்பு பணிக்காக தலை கொடுத்தார். வருமுன் காப்பது பற்றியும் வந்தபின் மீட்பது பற்றியும் நாள் தவறாமல் அவர் உதித்த நம்பிக்கை வார்த்தைகளில் கவசம் அணிந்த நிலையிலும் அவரது கடமை தோய்ந்த ஈரமுகம் அனைவரது கண்களுக்கும் தெரிந்தது. தொற்றின் தீவிரத்தன்மை அறிந்தும் இரவு பகல் பாராமல் தும்பியென பறந்து திரிந்து மரணத்தின் விளிம்புக்கு போன தொற்றாளர்களின் இறுதி மூச்சை இழுத்து பிடிக்க மருத்துவ குடும்பத்தினரோடு இணைந்து தடுப்பு மருந்தானார். அன்பிற்கினியர், அணுகுதலுக்கு எளியர் என்ற பண்புகளை பெற்ற ராதாகிருஷ்ணன் சென்ற இடங்களிலெல்லாம் அர்ப்பண உணர்வின் அடையாளங்கள் சிறப்பாக பதிந்து கிடக்கின்றன. ஆழி பேரலை தென்னைதல் நிலப்பகுதிகளை கிழித்து போட்டபோது நொந்து கிடந்த மக்களை தன் நெஞ்சாங்கூட்டுக்குள் வைத்து பாதுகாத்தார். நாகப்பட்டினத்தில் பெற்றோரை இழந்து நாதியற்று கிடந்த சுமார் 100 குழந்தைகளின் தாயுமானார். கும்பகோணம் பள்ளியில் நடந்த தீ விபத்து நிகழ்விலும் ராதாகிருஷ்ணன் துரிதமாக செயல்பட்ட விதமும் கையெடுத்து கும்பிடும் விதமாக இருந்தது. துறை எதுவாயினும் அதில் அதீத அக்கறையுடன் செயல்படுவதை முழுமுதல் கடமையாக கொண்டு சமூகம் தழைக்க களமாடிக் கொண்டிருக்கும் திருமிகு ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு சமூக பணிக்கான தமிழன் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நமது புதிய தலைமுறை. சமூக சேவைத்துறை சாதனையாளர் விருதினையும் நற்சான்றினையும் வழங்க புதிய தலைமுறையின் நிறுவன தலைவர் ஐயா திருமிகு சத்யநாராயணன் அவர்களையும் ஆற்காடு இளவரசர் திருமிகு ஜவாப்தார் சைஃப் அலி அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சமூக சேவைத்துறை சாதனையாளர் விருதையும் நற்சான்றையும் ஏற்க டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் IAS அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த ஏற்புரைக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி மதிப்புக்குரிய சத்யநாராயண சார் அண்ட் திவான் டு த பிரின்ஸ் ஆஃப் ஆர்காட். என்ன ரெண்டு பேர் அடிஷ்னலி ஐ வுட் லைக் டு பூவி பிரதரும் நம்ம வேணுகோபால். கிருத்திகா கேன் யூ ஆல்சோ கம். இந்த விருது எனக்கு கிடைத்ததுங்கிறத நான் டெக்னிக்கலி நீங்கள் ஆசையோடு கொடுத்தா கூட இதற்கான நிஜமாக அடையாளம் காட்டணும்னா அரசு சொல்லக்கூடிய வழிமுறைகள் வல்லுநர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை அடிமட்ட லெவலில் செய்யக்கூடிய ரெண்டு நபர்னு அடையாளமாக காட்டுறேன். இவர் பேர் வேணுகோபால். ஏன் இவங்களை எடுத்து காட்டுறேன்னா இந்த கொரோனா வந்த காலத்துலேருந்து மே 22 அவருக்கு ரிட்டையர்மெண்ட் ஆச்சு. அது வரைக்கும் நாங்கள் எந்த கொரோனா பாதிக்க பகுதியில் போனாலும் அந்த மருந்தை தொடர்ந்து தெளிச்சுட்டே இருப்பார். அவருக்கு இந்த நோய் வருமா வராதான்னு வர கவலை இல்லை. அவர் ஒரு எடுத்துக்காட்டு. இன்னொன்று பூவி பிரதர், எப்படி சிஸ்டர்னு சொல்லணுமோ அந்த மாதிரி பல நமக்கு VHN HI எல்லாம் இருக்கும்பொழுது அவங்க எல்லாருக்கும் நன்றி கூறும் வகையில் இவரை நான் எடுத்து காட்டும்பொழுது இவர் கிங் மருத்துவமனையில் இரவு பகல் பாராமல் யாருக்கு கொரோனா வந்தாலும் பயப்படாமல் அவங்களுக்கு கூடியே இருந்து அங்கேயே படுத்து கிடப்பார். நாங்கள் மருத்துவர்கிட்ட கேட்கும்போது பூவி பிரதர்கிட்ட கேட்டு சொல்லுவோன்னு சொல்லுவாங்க. இது எல்லாம் நமக்கு இந்த மாதிரி நல்லுள்ளங்களுக்கு போகக்கூடிய விருது. அதே மாதிரி டாக்டர் தேர்னி ராஜன் டைரக்டர் மெடிக்கல் டைரக்டர் பொது சுகாதாரம், அதே மாதிரி மெடிக்கல் சர்வீசஸ், அதே மாண்பு முதலமைச்சர்கள் மாதிரி எல்லாரும் சேர்ந்து கூட்டு முயற்சி பண்ணாங்க. கடைசியாக அஃப்கோர்ஸ் கிருத்திகா நான் மறக்கக்கூடாது. அவங்க பேக்கில் இருந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க.
ஆனால் கடைசியாக விருதுன்னா பொதுமக்கள் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு நோய் வரும்பொழுது அந்த கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் சார்பில் இந்த எல்லாரோட டீமுக்கும் கிடைத்த விருதுன்னு சொல்லி உங்களுக்கு மீண்டும் புதிய தலைமுறை விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு, பழக்கங்களை மாற்றுறதுக்கு நன்றி. பிரின்ஸ் திவான் டு த பிரின்ஸ் ஆஃப் ஆர்காட் ஆல்வேஸ் எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கும் நன்றி, வணக்கம். இது கடைசியில் இந்த ஒரு விருதை வச்சதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஒரு விழா இருக்குன்னா அதில் ஃபஸ்ட்டு வந்து சொல்லுவாங்க வரவேற்புரை சொல்லுவாங்க, அது கடைசியில் தான் தலைமை உரை வரும். சாரு கொடுக்குற விருது தான் தலைமை உரை விருது மாதிரி. ஏன்னா சமூக பணின்றது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு, அவ்வளோ முக்கியமானது. அதை உணர்ந்தே புதிய தலைமுறை இதை செய்கிறது. அந்த கோவிட் நேரத்தில் எல்லாருக்கும் வந்து ரொம்பவும் அந்த 2 வருஷம் ரொம்பவும் எல்லோரும் வீட்டிலே இருந்தாங்க. அவங்கெல்லாம் சாயந்தரம் மட்டும் டிவி முன்னாடி வருவாங்க மெயினாக. அப்போ டிவி முன்னாடி வரும்போது சாருடைய ஃபேஸ் தான் முதல்ல அவங்க பார்ப்பாங்க. இன்றைக்கி என்ன நடந்தது கோவிட்லன்னு சார் துல்லியமாக சொல்லுவார். அவர் கொடுக்குற அந்த ஒரு நம்பிக்கையை வச்சு தான் அவங்களும் மனசில் வந்து நம்பிக்கை ஏற்றிண்டு இந்த கோவிட் பெருந்தொற்றுலேருந்து நம்ம வெளில வரலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்தது. ஸோ இந்த கோவிட் பெருந்தொற்று ஃபுல்லாக நம்ம தமிழ்நாட்டை கைட் பண்ணி, அவர் சொன்ன மாதிரி மேலே மினிஸ்டர்ஸ், கீழே செக்ரட்டரிஸ் எல்லோரும் இருந்தாலும் அவங்களெல்லாம் கோஆர்டினேட் பண்ணுற ஒரு உந்து சக்தியாக இருந்தவர் அவர். ஸோ அவருக்கு இந்த விருது கொடுக்கறது ரொம்ப பெருமையாக இருக்குது. இதில் இன்னும் ஒன்று என்ன சொல்லிக்கிறேன்னா, எனக்கு அந்த நேரத்தில் வந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்தது. அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் என்னென்னா, நம்ம கோவில்கள்லாம் மூடி இருக்குது இந்த நேரத்தில், அந்த கோவிட் நேரத்தில் கோவில்கள்லாம் மூடி இருக்குது, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம தெய்வங்கள்லாம் வந்து வெளியில் வந்து மக்களுக்கு பணியாற்றி கொண்டு இருக்கின்றது அப்படின்னு சொல்லி, அவங்க வந்து டாக்டர்களாகவும் இந்த மாதிரி பணியாளர்களாகவும் அதை ஒருங்கிணைத்த தெய்வம் வந்து நம்ம டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களையா. ஸோ அவருக்கு இந்த விருதினை வழங்குவதில் நான் பெருமைப்படுகிறேன், புதிய தலைமுறை பெருமைப்படுகிறேன். Very good evening. It's my honor to be here on this stage right next to Dr. Radhakrishnan. Thank you, Pudiya Thalaimarai. Thank you, Dr. Satyanarayana. I have been to many award functions, but this award function is one of the most elegant, one of the best I have seen. So first of all, I'm very proud to be born in the state of Tamil Nadu. I think we are the best examples of what unity is, and we are the example not only to India, but to the entire world. So it makes us more proud to have people like Dr. Radhakrishnan with us. And the services you do, sir, and how you connect with the people, how you connect with the common man, how you understand them, and how you share their pain, and we have seen firsthand in the COVID seasons of first and second especially, and always how the people come to you and what you give them. It's something we all are thankful to you. And with these words, I wish you all the best. May God bless you and give you more and more success and give you more strength to make us in the state of Tamil Nadu more and more proud. பெருந்தொற்று காலத்தில் அரணாய் நின்ற முன்கள பணியாளர்களுக்கு புதிய தலைமுறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. சமூக சேவை துறையில் நம்பிக்கை நட்சத்திரம் விருதினை பெறவிருப்பவர் அக முழுதும் அன்பு ததும்ப ஒளிரும் தீபம், பிறர் முகம் மலர வலி துரத்த வலம் வரும் வேழம். யார் இந்த சமூக சேவை துறையின் நம்பிக்கை நட்சத்திரம்? திரை காட்டட்டும். டிசம்பர் சென்னையில் மதுவிலக்கை மத்திய அரசு விரைவாக அதனை முறையாக நெருக்கடியில் உள்ளன. மாற்றுத்திறனாளிகள் தரப்பிலிருந்து கோரிக்கைகள் எழுந்துள்ளன. பார்வை சவால் கொண்டவர்களின் நெற்றிக்கண், கேள்வி சவால் உடையவர்களுக்கான புதிய வேள்வி, மாற்றுத்திறனாளிகளுக்காக தொண்டாற்றும் தண்டுவடம், சமூக பணி, திருமிகு தீபக் நாதன். எப்போதும் அவரது அலைபேசி அடித்த வண்ணமே இருக்கிறது. மறுமுனையில் எழும் அழைப்புகளுக்கு ஏற்றவாறு தீயாக செயல்புரிவதுதான்
தீபக்நாதனின் முத்திரை குணம். பாம்பின் கால் பாம்பறியும் என்பதைப் போல மாற்றுத்திறன் படைத்தோரின் வலியறிந்து அவர்களை நிமிர்நடை போட வைக்கும் நிவாரணியாக வலம் வருகிறார் தீபக். தமிழகம் முழுக்க விரவி கிடக்கும் மாற்றுத்திறனாளிகளின் தரவுகளை தேடி பெற்று, வாருங்கள் தோழர்களே, தொட்டுவிடும் வானம் என்பது தோற்ற பிழையல்ல, பற்றும் தூரத்தில் இருக்கும் கிளை என்று தனது கருணையின் சிறகுகளை விரித்து அழைத்தார். தமிழகம் முழுக்க சுமார் 6000 மாற்றுத்திறனாளிகளை ஒருங்கிணைத்து அவர்களின் மாற்று உறுப்பாகவே உருமாறி நிற்கிறார் தீபக்நாதன். அநீதி என்று அழைப்பு வந்தால் அடுத்த நொடியிலேயே அந்த இடத்திற்கு விரைந்து சென்று நீதி கிட்டும் வரை நெருப்பாட்டமாடுவதுதான் தீபக்கின் சிறப்பு குணம். அனைத்து வகையான சவால்களை எதிர்கொள்பவர்களின் உரிமைகளை சட்டப்பூர்வமாக பெற்றுத்தரும் சாட்டையாக செயல்படும் தீபக்நாதன் கொரோனா தொற்று காலத்தில் நல்லுள்ளம் படைத்தோரின் துணையோடு தமிழகம் முழுக்க கரங்களை நீட்டி சோர்ந்திருந்தோருக்கு சோறூட்டி பசியாற்றினார். சமூக பணியியலில் முதுநிலை பட்டம் பெற்று இங்கிலாந்து தேசத்தில் மனோதத்துவ ஆய்வில் முனைவர் பட்டம் பெற்று கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி வரும் தீபக் இயல்பாக உலவுவதற்கான சவால்களுக்கும் மத்தியிலும் மாற்றுத்திறனாளிகளின் நொடிமுள்ளாக துடித்துக் கொண்டிருக்கிறார். தீபக்நாதனின் துணை எழுத்தான துணைவியாரின் உதவியுடன் திக்கற்று நிற்கும் மாற்றுத்திறனாளிகளின் திசை காட்டும் கருவியாக தீரமுடன் செயலாற்றிக் கொண்டிருக்கும் முனைவர் தீபக்நாதன் அவர்களுக்கு சமூக பணிக்கான நம்பிக்கை நட்சத்திரம் விருது வழங்கி சிறப்பு செய்கிறது நமது புதிய தலைமுறை. சமூக சேவை துறையின் நம்பிக்கை நட்சத்திரம் விருதினையும் நற்சான்றினையும் வழங்க முனைவர் திருமிகு அவ்வை அருள் அவர்களையும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையின் முதல்வர் திருமிகு தேரணிராஜன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சமூக சேவைத்துறை நம்பிக்கை நட்சத்திரம் விருதையும் நற்சான்றையும் ஏற்க திருமிகு தீபக்நாதன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தேவைகள் நிறைந்த தமிழ் மண்ணில் நடைவண்டி பிடித்த நம்பிக்கையே சேவைகள் செய்திட செயல் புரிவாய். தீபக்நாதன் குடி செய்வேல் எனும் ஒருவருக்கு மடிதட்டி தெய்வம் தான் முந்துருங்கிற ஒரு அருமையான குரல் மனசுக்குள்ள ஓடுது. மாற்றுத்திறனாளிகளுக்காக மட்டுமல்லாமல் எல்லோருக்குமான குரலாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த உரிமை சார்ந்த பார்வை தொடர்ச்சியாக வர வேண்டும் என்பதிலே தொடர்ச்சியாக பயணிச்சிட்டு இருக்கிறது நான் மட்டுமல்ல. ஒரு விஷயத்தை நான் ஐயா அவர்கள் தலைவர் அவர்கள் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று இந்தியாவினுடைய முதல் தனியார் தொலைக்காட்சி காது கேட்க முடியாத தோழர்களுக்கும் செய்திகள் போய் சென்று சேர வேண்டும் என்பதை முதலில் கொண்டு வந்தது புதிய தலைமுறை என்கின்ற இந்த பயணத்தில் என்னோடு சேர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய புதிய தலைமுறைக்கும் இந்த விருதுகள் இருக்கிறது. இந்த விருது என்பது தமிழ்நாட்டிலே கடைக்கோடியிலே இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கடைக்கோடி மாற்றுத்திறனாளி தன்னுடைய உரிமை தான் கருணை பார்வையாக இருக்க வேண்டாம், எனக்கு ஒரு ஆற்றல் இருக்கிறது, ஐ எம் எ பர்சன் வித் டிக்னிட்டி என்று நினைக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் புதிய தலைமுறை இந்த விருதை கொடுத்ததாகத்தான் நான் பார்க்கிறேன். மேக் த ரைட்ஸ் ரியல் என்று சொல்வார்கள். அந்த உரிமைகள் உண்மையாக்குவதற்கு தோதாக தட்டி கொடுப்பதாகத்தான் புதிய தலைமுறையுடைய இந்த விருதை நான் பார்க்கிறேன். இந்த விருதை நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு சமூக சேவையின் மீது எனக்கு ஒரு அன்பையும் பாசத்தையும் காட்டிய என்னுடைய பெரியப்பா தவறிட்டாங்க. ஆனால் அவர்களுக்கு ஐயா ராமசுப்ரமணியன் அப்படின்னு இருக்காங்க. எங்கள் அம்மா தடைகளை தாண்டி உடைச்சி வந்திருக்கிறோம். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் கஷ்டம்தான். படிகளை தாண்டணும், பாத்ரூம் போய் குளிச்சு ட்ரெஸ் போடணும். இதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் ஒவ்வொருவருமே ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். இந்த தோழர்களுடைய வழிகளை புரிதலுக்கு உருவாக்குறதுல
எப்ப மாற்றுத்திறனாளிகளை யாராவது தவறாக பேசினால் கூட உடனடியாக அதற்கு எதிர்வினை ஆற்றுகின்ற அந்த விஷயத்துல புதிய தலைமுறை எங்களோடு தொடர்ந்து வந்திருக்கிறது. ஊடகத்துறை இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகள் யாராவது தப்பா பேசினா தப்பா பேசக்கூடாது, இந்த வார்த்தை தான் நீங்கள் பயன்படுத்த வேண்டும், இது கண்ணியமிக்க வார்த்தைகளை தவிர மற்ற வார்த்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு இந்த நிலை 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது. இன்றைக்கு மாறி இருக்கிறது என்றால் அதற்கு புதிய தலைமுறையினுடைய அந்த ஆற்றலும் வேகமும் துணையும் மிகப்பெரிய விஷயம். இதை எல்லா ஊடகங்களும் எங்களோடு நிற்க வேண்டும். இந்த அங்கீகாரம் மாற்றுத்திறனாளிகள் எனக்கு ரொம்ப ஃபேவரட் கோட், கேட்கிற இடத்திலிருந்து கொடுக்கிற இடத்திற்கு வருவதற்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடு கடைநிலையில மாற்றுத்திறனாளிகளுக்கான பஞ்சாயத்துகள்ல அவன் கடைக்கோடி மனிதனா இருக்கும்போது அந்த கடைக்கோடி மனிதனுக்கு ஒரு ரிசர்வேஷன் கிடைச்சு அவன் கேட்கிற இடத்திலிருந்து கொடுக்கிற இடத்திற்கு ஒரு நாள் நகருவான். நகர வைப்பதற்கான அந்த பயணம் தொடரும். அந்த தொடர்ச்சியான பயணத்தில் இந்த சமூகம் கூட நிற்கும் என்கின்ற அந்த கருத்தியலை நான் முன்வைக்க விரும்புகிறேன். புதிய தலைமுறைக்கும் தலைவர் அவர்களுக்கும் வந்திருக்கின்ற அத்தனை பெருமக்களுக்கும் கடைக்கோடி மாற்றுத்திறனாளி கிராமத்திலே எனக்காக யாரும் இல்லை என்று நினைக்கிற அத்தனை மாற்றுத்திறனாளிகளுக்கும் இந்த விருதை உரித்தாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிச்சயமாக இந்த போராட்டத்திற்காக அவரோடு துணை நின்ற அவரின் தாயாரையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இல்லாமல் எதுவுமே இல்லை என்பதை போல என்னுடைய மனைவியையும் கூப்பிடுங்கள் என்கிறார். அவருடைய மனைவியையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மகிழ்ச்சியில் அவருடைய கண்கள் குளமாவதை பார்க்க முடிகிறது. கண்ணீர் ததும்ப வந்திருக்கிறார். வார்த்தைகளே இல்லை, உண்மையிலேயே வார்த்தைகள் இல்லை. இந்த சமூக சேவை விருது எல்லாம் பார்க்குற இடத்துலலாம் பண்ண வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல அவருக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்ததில் உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கேயுமே இதை மதிக்கிறது கிடையாது. ஒரு சாதாரணமாக சமூக சேவை பொறுப்புன்னு நினைக்கிறாங்க. அதை பெருமைப்படுத்துவதற்காக இந்த மேடை அலங்காரம் செய்ததற்காக அவங்க எல்லாருக்குமே நன்றி. நிச்சயமாக சமூக சேவையை செய்வது மட்டும் குடும்பத்தினருடைய அந்த துணை இல்லாமல் செய்வது அரிது. அவருக்கு எந்நேரமும் துணை நின்றிருக்கிறீர்கள். உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். அம்மா, நீங்க ஒரு சில வார்த்தைகள் அவருக்காக. எனக்கு அவ்வளவா பேச வராது. என் பையனுக்கு என்ன செய்யணும் என்னங்கிறது ஒரு தாயாக இருந்து நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அவனுக்கு என்றைக்கும் நான் பக்கபலமாக இருக்கணும். அவனுக்கு கால் இப்படி இதாக எடுத்துங்கிறத அவனுக்கு மனசில் அந்த இது வரக்கூடாது. அதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு இது. அதை தவிர எனக்கு வேறு எதுவுமே எனக்கு வாழ்க்கையில் வேண்டாம். என் பையன் மட்டும் நல்லா இருந்தால் அது போதும் எனக்கு. அதுதான் என்னோட வாழ்க்கை. நிச்சயமாக உங்கள் மகன் அவர் மட்டும் இல்லை, அவரோடு சேர்ந்து பலரை நன்றாக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கான முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார். நன்றி. தொடர்ந்து அவரை வாழ்த்தி பேசுவதற்காக தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் முனைவர் ஔவையருள் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நல்லதொரு குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்பார்கள். இதுதான் அந்த குடும்பம். பேராசிரியர் தீபக் நாதனுக்கு ஊன்றுகோலாகவும் தூண்டுகோலாகவும் தாயும் தாரமும் இணைந்து அவருக்கு ஊக்கமளிக்கிறார்கள். குடும்பம் தாங்குவதனால் சமூகமும் உறுதியாக தாங்கும். கிட்டத்தட்ட எல்லாருக்கும் நடுவு நிலைமைக்கு ஒரு பாசறையாக புதிய தலைமுறை மிளர்கிறது. இவர்களுக்கு கிடைத்த பெருமை, தமிழகத்திற்கு கிடைத்த பெருமை, தமிழினத்திற்கு கிடைத்த பெருமை. ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவுயிலா ஊக்கம் உடையான் உழை என்ற குரலுக்கிணங்க விருது பெற்றவர்களை பாராட்டுகிறேன். வணக்கம். குழந்தை மருத்துவனாக இருப்பதால் செர்பரல் பால்சி இல்லாமல் ஊனமுடன் பிறக்கின்ற குழந்தைகள், இவ்வாறு குழந்தைகள் எல்லாம் நான் குழந்தை பருவத்திலிருந்தே கண்டறிந்தவன். அவர்களுடைய பெற்றோர்கள் அவர்களை வளர்ப்பதற்காக படுகின்ற சிரமங்கள், அந்த குழந்தைகள் படுகின்ற சிரமங்கள் அனைத்தையும் அறிந்தவன். அந்த விதத்திலே அவர்கள் எந்த விதத்திலும் அறிவாற்றலில் குறைவில்லாமல் இருக்கிறார்கள் என்பதை நான் முழுமையாக உணர்ந்தவன். அதற்கு அவர்களுக்கெல்லாம் ஒரு அரணாக விளங்குகின்ற தீபக் நாதன் அவர்களுக்கு விருதினை வழங்குகின்ற ஒரு பாக்கியத்தினை அளித்த புதிய தலைமுறைக்கு நன்றியை தெரிவித்து,
இன்று 12 பேர் விருது வாங்கிய ஒவ்வொருவரும் சாதனை படைப்பதற்கு நேர்மையும் முயற்சியும் அறிவும் ஒரு விஷனுடன் இருப்பவர்கள் அடைய முடியும் என்பதற்கு மிக எடுத்துக்காட்டாக இருக்கின்றார்கள். தமிழ் வழியத்தில் வந்ததாக எல்லாரும் தெரிவித்தார்கள். அதே தமிழ் வழியத்தில் வந்தவன் தான் நான். அந்த தமிழ் வழியத்தில் வந்து சென்னை மருத்துவக் கல்லூரியில் என் தந்தை அந்த மருத்துவக் கல்லூரிகளில் என் மகனுக்கு இடம் கிடைக்குமா என்று சுற்றி வந்த அந்த மருத்துவக் கல்லூரியில் இன்று முதல்வராக நியமித்த தமிழக அரசுக்கும் அதற்கு காரணமாக இருந்த முன்னாள் சுகாதாரத்துறை செயலாளர் அவர்களுக்கும் என்னுடைய மனமோர்ந்த நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். நான் ஆக்சுவலாக முன்னாடி விருது பெற்றேன். பட் நம்பிக்கை நட்சத்திரம் விருதை இவருக்கு கொடுக்கும் பொழுது ஒரு வாழ்த்து நாங்கள் அரசுலேருந்து டெஃபினட்டாக இவருக்கு சொல்லணும். ஏனென்றால் ஒரு திட்டங்கள் இருக்கலாம், செயலாக்கத்துக்கு விழிப்புணர்வு தேவை. இவர் ஒவ்வொரு விஷயத்திலையும் அந்த மாற்றுத்திறனாளிகள் அவருக்கு உரிய சலுகைகள் மட்டும் இல்லாமல் உரிமைகள், அந்த உரிமைகள் அவருக்கு போய் சேர வேண்டும்ங்கிறதுக்காக எவ்வளோ பாடுபடுறான்னு எனக்கு தெரியும். ஒரு பக்கம் இவர் பேராசிரியர். ரியலி உங்கள் அம்மாவையும் வாழ்த்துறேம்மா, உங்களையும் வாழ்த்துறேன். ரியலி நீங்கள் எல்லாம் ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம். இவர் December 3 மூமெண்ட்டு அப்படின்னு எல்லாம் ஒன்றும் இல்லை. எங்கே மாற்றுத்திறனாளிக்கு ஒரு பிரச்சனை இருந்தாலும் கை கொடுப்பார். எங்கள் அரசு சார்பில் இவரை வாழ்த்துவதில் மிகவும் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். புதிய தலைமுறை இந்த மாதிரி முத்தாய்ப்பாக இந்த விருதை கொடுத்ததுக்கு புதிய தலைமுறைக்கு இந்த தமிழன் விருதுக்கு நன்றி, நன்றி, வணக்கம். ரொம்ப அண்ணாந்து பார்த்த நான் சார் சென்னை கார்பரேஷன் கமிஷனராக இருக்கும்போது நான் 12th ஸ்டாண்டர்டோ ஏதோ படிச்சுட்டு இருந்தேன். நான் அண்ணாந்த பார்த்த ஒரு மிகப்பெரிய ஆளுமை எனக்கு வாழ்த்து சொன்னது என்பது, எனக்கு மேடைக்கு வரணும்னு நினைச்சது, மேடை விருது கொடுக்கணும்னு நினைச்சது, இது எல்லாமே புதிய தலைமுறை கண்டிப்பாக மாற்றுத்திறனாளிகளை அடுத்த இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறதுல உங்க எல்லாருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ வெரி மச். சிகரத்தில் நிற்கும் சாதனை தமிழருக்கும் சிகரம் நோக்கி பயணிக்கும் நம்பிக்கை நட்சத்திரங்களுக்கும் நம் ஒட்டுமொத்த கரவொலிகள் உரித்தாகட்டும். புதிய தலைமுறை தேடி தெரிந்தெடுத்த நல்முத்துக்களை நேரில் வந்து வாழ்த்திய உங்கள் அத்துணை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் அடுத்த ஆண்டில் நம்மை சிறந்த தமிழருக்கு மாலை சூடும் மங்கள விழாவில் சந்திப்போம். இந்த ஆண்டுக்கான புதிய தலைமுறை தமிழன் விருதுகள் இனிதே நிறைவடைகிறது. நன்றி.